ஐடியாஸில் வந்து டிரைவரை பண்ணி வேலை பார்க்குறேன். நான் கிட்டத்தட்ட 24 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறேன். 24 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறேன். இப்போ முன்னாடிலாம் நான் டூர் கூப்பிட்டு போயிருக்காங்க. நான் ஐடியாஸ்லேயே மொதல் 2002 பாம்பேக்கு என்னைய வந்து ட்ரெயினில் கூப்பிட்டு போனாங்க. நான் மொதல் ஐடியாஸ்க்கு வந்து ட்ரெயினில் மொதல் போகும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ இந்த வருஷம் வந்து வந்து கோவா கூப்பிட்டு போனாங்க எங்களை. ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகும்போது சொல்லும்போது அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. போகும்போது வந்து திருப்பி கோவாக்குள்ளே உள்ளே போகும்போது இப்போ போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அங்கே உள்ளே போனாங்க எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. பயம்னா உள்ளே செக் பண்ணி பார்க்குறேன். நான் அதை தான் அங்கே பெங்களூர் போய் ஏரோப்ளேனை பார்க்கும்போது வந்து எனக்கு அப்படி ஒரு இது சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே அதை செக் பண்ணும்போது வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா என் கையில் ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லாட்டாலும் அந்த ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம். ஏன்னா என்ன வச்சுருக்கோம், என்ன சொல்லுவாங்க, ஏது சொல்லுவான்ட்டு ஒரு பயம் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போனதுக்கப்புறம் உள்ளே போய் அந்த ஏரோப்ளேனை பார்க்கும்போது அப்படி அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம். அதை கோவா போய் சேர்ந்தோம். கோவா போய் சேர்ந்ததுக்கப்புறம் நான் ஏற்கனவே கோவா ஐடியாஸ்லேருந்து கூப்பிட்டு போனாங்க. ஆனால் இது ரெண்டாவது முறை போகும்போது வந்து இப்போ புதுசாக பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரெண்டாவது வந்து என்னென்னா 3 நாள் அங்கே அதுக்கு முன்னாடி கூட போயிட்டு 2 நாளில் வந்துட்டோம். இது 3 நாளாக இருக்கும்போது வந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஃப்ளைட்டில் வரும்போது அப்படி ஒரு மிக சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களை கூப்பிட்டு போன ஃபாதர் எல்லாத்துக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சீலா ஐடியாஸில் 11 வருஷமாக வேலை பார்க்குறேன். ஃப்ளைட்டில் போனதே இல்லை. இந்த வருஷம் எங்கள் புது ஃபாதர் வந்து 2 வருஷத்தில் எங்களை ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெங்களூர் போய் கோவா போனது ரொம்ப சந்தோஷம். பெங்களூரே நாங்கள் பார்த்ததில்ல. பெங்களூரில் போய் சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 இடம் காமிச்சிட்டு அதோட கோவா போனோம். ஏர்போர்ட்டையும் நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த ஏர்போர்ட்டும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லோரும் 11 பேரும் ரொம்ப சந்தோஷத்தோடு ஏர்போர்ட்டில் ஏறி போய் கோவா இறங்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்ன மழை ஒன்று தான் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, தவிர எல்லாமே நல்லா இருந்துச்சு. 11 பேரும் நல்ல ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு இடங்களுக்கும் ஒரு ஒற்றுமையாக கூட்டிகிட்டு போய் அவங்கள வழி நடத்தி 2 ஃபாதர்களுக்கு ரொம்ப நன்றி. அதை ஏர்போர்ட்டு ரெடி பண்ணி கொடுத்த ஃபாதருக்கும் ரொம்ப நன்றி. ஜோசேவியர் ஃபாதருக்கும் ரொம்ப நன்றி. ஆனால் என்ன ஒன்று, மழை இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். மழை இருந்ததுனால கொடையோடு திரிஞ்சோம். இன்னாசியாரை அவர் என்னது சவேரியாரை போய் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள்லாம் பார்ப்போம்னா கூட நினச்சி பார்க்கல. அந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒவ்வொருத்தவங்களும் ஃபோட்டோ எடுத்த விதங்கள் நிறையா இருந்துச்சு. அது ஒவ்வொரு சைஸாகவும் எடுத்தாங்க, ஒவ்வொரு செவர் ஓரமாகவும் அது பிடிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதோட எந்த காலத்தில் கொடையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்ததை நாங்கள் பார்த்ததே இல்லை. இந்த வருஷம் நாங்கள் கோவாவில் போய் எல்லாருமே கொடை பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லோரும் ஒற்றுமையாக போய் கப்பல் எல்லா இடமும் நாங்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் நினச்சி பார்க்காத இடங்கள்லாம் நிறையா இடங்கள் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபாதர்ஸுகளுக்கு ரொம்ப நன்றி. ஐடியாஸ் ஃபாதர்ஸுகளுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம், என்னோட பேர் அர்னால்ட். நான் இங்கே ஐடியாஸில் ஆஃபீஸ் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே வந்து ஒரு 3 இயர்ஸ் ஆகுது. லாஸ்ட் வீக் வந்து நாங்கள் கோவாக்கு டூர் போயிருந்தோம். லாஸ்ட் ஸ்டாஃபை சேர்ந்து 9 ஸ்டாஃபு 2 ஃபாதர்ஸ் எல்லாமே போயிருந்தோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கோவாக்கு போகிறேன். இது வந்து எனக்கு எப்படின்னா, எல்லாம் சொல்லுவாங்க இந்த ஒரே கலர் 2 மாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த இது மாதிரி தான் எனக்கு இந்த இது ஒரு வாய்ப்பாக கிடச்சிது. கோவாக்கும் போயாச்சு, ஃப்ளைட்லேயும் ஏறியாச்சு. இது 2மே எனக்கு ஒரு ட்ரீமாக இருந்தது. அது இந்த டூர் மூலிமா அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். அங்கே போயிட்டு அங்கே கோவா பீப்புள்ஸோட கல்ச்சரு, அவங்களோட ட்ரெடிஷன் இதெல்லாம் நாங்கள் பார்க்க தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அதே மாதிரி அங்கே உள்ள அந்த பிளேசஸும் நல்லா சூப்பராக இருந்தது. அந்த இது கேரளா மாதிரி நல்லா க்ரீனிஷாகவே நல்லா செம்மையாக இருந்தது. அப்புறம் அங்கே பீச்சுக்கு போனோம், அப்புறம் போட்டிங்லாம் போனோம். அப்புறம் அங்கே சாப்பாடு லஞ்ச் வந்து எப்போயுமே தாலி தான், ஃபிஷ் தாலி. அது மிரட்டிட்டாங்க எல்லா ஹோட்டல்லையுமே. அது ஒவ்வொரு ஹோட்டலுக்கு டிஃப்ரெண்ட். ஒவ்வொரு ஹோட்டலுக்கும் 3 நாள் இருந்தோம், ஸ்டே பண்ணியிருந்தோம். 3 நாளுக்குமே ஒவ்வொரு ஹோட்டல் மாற்றி சாப்பிட்டோம். 3 ஹோட்டலுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஸ்ட் இருந்தது. அது நல்லா இருந்தது. அப்புறம் அங்கே சவேரியர் சர்ச் போயிருந்தோம். அது ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க கூட உடல் அழியாமல் அங்கே இருக்குது, அந்த மாதிரி கேள்வி தான் பட்டிருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் அந்த அவங்க வச்சுருந்த அந்த பாக்ஸுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து அங்கேருந்து இங்கே மருதறிக்கு வர மனசு எல்லாமே வந்தோம்.